எல்லாரும் நினைக்கிறது என்னென்னா, வெளிநாட்டுக்கு 2,00,000 3,00,000 4,00,000 கட்டிட்டு போனோமா, மாதம் மாதம் சம்பளம் வாங்கினோமா, வீட்டுக்கு அனுப்புனோமா அப்படின்னு இருந்துக்கிட்டு இருக்காங்க. இதிலே பயங்கர முட்டாள்தனம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. நம்ம வந்து 5,00,000 6,00,000 நீங்கள் காசு கட்டினா இந்த வேலை வந்து உங்களுக்கு பர்மனெண்ட் கிடையாது. நீங்கள் எவ்வளோக்கு மாடாட்டம் உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு தான் வந்து பர்மனெண்ட்டு. இல்லை நீங்கள் உங்களுக்கு வேலை செய்யலை, கொஞ்சம் ஏமாத்துறீங்க வைக்கிறீங்க, இல்லை உங்களால் வேலை உடம்பு முடியாமல் வேலை செய்யலை அப்படின்னாலும் உங்களுக்கு ஊருக்கு அனுப்பிடுவாங்க. நீங்கள் கட்டின காசு வேஸ்ட் தான். முக்கியமாக 2 வருஷம் வந்து நீங்கள் கட்டின காசு தான் எடுக்க முடியும். நீ வந்துட்டு காசு கட்டிட்டு உன் காசே வாங்குறதாங்க. அதுக்கு வந்து நீ ஊரில் வந்து பிஸ்னஸ்னால் கோடிக்கணக்கு லட்சக்கணக்கு ஆகும்னு நினச்சிட்டு இருக்காங்க. 1000 ரூபா 2000 ரூபா பிஸ்னஸ் ஆரம்பித்து பெரிய பணக்காரன் வாங்க தான் உலகத்தில் அதிகம். அதேமாரி நீங்கள் வந்து சின்னதாக ஆரம்பித்து பெருசாக பார்க்கணும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் பணக்கார ஏழை பார்க்கக்கூடாது, ஜாதி சமயம் பார்க்கக்கூடாது. அதனால தான் உள்ளூர்காரன் கடை வச்சுருந்தான் வியாபாரம் போகாது, வெளியூர்காரன் வந்து கடை வச்சா வியாபாரம் போய் பெரிய ஆளாகும். அது காரணம் வந்து பார்த்தா அவன் ஜாதி சமயம் அது இதெல்லாம் பார்க்க அவன் நோக்கம் வந்து பணம் மட்டும்தான். பணத்தை பார்க்குறான், முன்னேறி போயிட்டே இருக்கான். நீ வந்து எல்லாத்தையும் பார்க்குற தோற்றுட்டு போயிட்டு